ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி ஒரு ரீபப்ளிக் டே வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க்கு சேர்க்கப்பட்ட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்புட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பாத்தில் ப்ராஜெக்ட் அதில் தான் இருக்கும். இப்போ அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும். இந்த பீட் மார்க் இருக்குல்ல, அந்த பீட் மார்க்ல வந்து உங்க இமேஜை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து எஃபெக்ட் கொடுக்குறோன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுப்பேன். இந்த பீட் மார்க்ல வந்து நீங்க இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே பேக் வந்துருங்க. இங்க சேக் எஃபெக்ட்னு கொடுத்துருக்கு, அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 எஃபெக்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த 4 எஃபெக்ட்ல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட் பார்த்தீங்களா அதை கொடுத்து இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த நம்ம எடிட் பண்ணுற பார்த்தீங்களா பீட் மார்க்கு, அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட் இருக்கு மேலே டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை விட்டுருங்க. கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை கொடுத்துருங்க. அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா அந்த எஃபெக்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குதுல அதை கொடுத்து காப்பி எஃபெக்ட் கொடுத்து எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கும் அந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மூணாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூணாவது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடைசி ஒரு எஃபெக்ட் இருக்குதுங்களா, இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு கடைசி ஒரு இமேஜ் இருக்குதுங்களா, அந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு ரீபப்ளிக் டே வந்து வீடியோ இப்போ எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மேலே ஒரு ஏர் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து என்ன குவாலிட்டியில் வேணும்னு கேட்குது. நான் ஒரு 720 கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துரும் அதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு அதுவே. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வீடியோ எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க அந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.